வெல்கம் டு ரியாக்ட் நேட்டிவ் தமிழ். போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கஸ்டம் ஃபாண்ட்டை நம்மளோட ரியாக்ட் நேட்டிவ் டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸை அப்ளை பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஓவராலாக எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ணல. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் இன்னொன்று எழுதுனாக்கா ஹலோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டம் ஃபாண்ட்டில் வரல. ஸோ நேட்டிவாக எந்த ஃபாண்ட் எடுத்துக்கணுமோ அந்த ஃபாண்ட்டை தான் வந்து இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுது. இப்போ எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷனை கஸ்டம் ஃபாண்ட் ஓவராலாக யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம இங்கேருந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாக்கா நம்மளுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி ரிமூவ் பண்ணோடனே இந்த இடத்துல ஸ்டைல் மாறிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா index.js ஃபைலுக்கு போயிடலாம். இப்போ இந்த index.js ஃபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா டெக்ஸ்ட்டோட ரெண்டரிங்கை நம்ம மாற்ற போகிறோம் ஓவரால் அப்ளிகேஷன் ஃபுல்லாக. அதனால் டெக்ஸ்ட்டோட ரெண்டர் மெத்தடை முதல்ல வெளியே எடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ரெண்டரர் ஈக்குவல்ஸ் text.render. ஸோ டெக்ஸ்ட்டோட ரெண்டர் மெத்தடை நம்ம முதல்ல வெளியே எடுத்துக்கலாம். அதை வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் மெத்தடை அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் text.render ஈக்குவல்ஸ், சின்ஸ் இது வந்து நான் ஒரு மெத்தட் சொன்னதில்ல, ஸோ ஆப்வியஸாக இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ரெண்டர் இதுக்குள்ளே நம்ம ப்ராப்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் ஸ்டைல்லாம் இந்த ப்ராப்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு வரப்போகுது. அதனால் props equals இருக்கிற ப்ராப்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இப்போ ஸ்டைலை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டைல் வந்து என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து அப்ளை பண்ண போகுது. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கஸ்டம் ஃபாண்ட் நேம். ஸோ இதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த ஸ்டைல் கூட சேர்த்து அடுத்தது ப்ராப்ஸோட ஸ்டைலையும் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ராப்ஸோட ஸ்டைல் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு எந்த ஸ்டைலுமே வந்து அப்ளை ஆகாது அதர் தென் திஸ் ஃபாண்ட் ஃபேமிலின்ற ஸ்டைல் தவிர. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ஸில் அசைன் பண்ணியாச்சு நம்மளோட கஸ்டம் ஃபாண்ட்டை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த டெக்ஸ்ட் ரெண்டரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் text renderer dot apply. So this comma props. So இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ண பார்த்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கஸ்டம் ஃபாண்ட்டை இந்த ரெண்டர் மெத்தட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் இங்கே கொடுக்கவே இல்லை ஸோ ஃபாண்ட் ஃபேமிலின்றத. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஃபாண்ட் ஃபேமிலியை எடுத்துகிட்டு வருதாங்க. ஸோ ஹலோ ரொம்ப சின்ன பெருசு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டைல் ஓகே. ஸோ நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலி என்ன கொடுத்துருக்குமோ அதையே யூஸ் பண்ணிக்கிச்சு. இப்போது நம்மளோட அப்ளிகேஷனில் எனக்கு டிஃபால்ட் கலர் வேணும் அப்படின்னாக்கா அதை கூட நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கலருக்குள்ளே ரெட் அப்படின்னு கொடுத்தாக்கா ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாக டிஃபால்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் இருக்கும். இதை நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டைலுக்குள்ள கலர் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ரைட் பண்ணுற டெக்ஸ்ட், இது ஓவர் ரைட் பண்ணாத டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளிகேஷன் வைடில் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.